ஹலோ யாரு? இங்கே தான் கேட்க சொல்லிட்டு ஹலோ சவுண்டை நிறுத்திட்டான்டா டே விழுந்துட போறடா. விழுந்தாலும் பரவாயில்ல, பார்த்தா இவன் கையில சாவ கூடாதா. கேளு அவன் உள்ளதான் இருக்கான், ஓகேவா? உள்ளார இருக்கான்னு தெரியாதா, ஏதாச்சும் பண்ணிட போவாங்க. வாடா கிளம்புறான். நான் சொல்றேன் போய் நான் கிளம்புறான்டா. லூசு போலாம். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே போனானே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி மாதிரி இந்த வீடியோவால் நாங்கள் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வேட்டைக்கு போகலாமா? ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்த ஒரு லொக்கேஷன்ல தான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஹலோ படிஸ், நான் வீணா. ஸ்டார்டிங்கில் நானும் பிரசாந்தும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மறுபடியும் பிரசாந்தோட சேர்ந்து வீடியோ ஷூட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் இதாக பதட்டமாக தான் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. போய் பார்ப்போம் என்ன. ஆக்சுவலாக தீனா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வீடியோ ஷூட் போகலான்னு. நானும் வெயிட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நானும் தீனாவும் சேர்ந்து பேய் வேட்டைக்கு போகிறோம். போகலாமா? என்ன வீடியோ எடு. பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட இந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மறக்காம போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓ, பேய் வேட்டைக்கு போகலாமா? எட்டடி ஃபோக்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். உங்க வீட்டுல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸாக மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பேய் ஆர்மின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் buddies, let's eat and bloody sweet. அப்படியா? ஆமாடா, யாரோ கூட சேர்ந்து நடக்கிற மாதிரியான ஃபீல் ஆகுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? நீ வீடியோ எடு, ஓகேவா? 2 கேமரா யூஸ் பண்ணலாம், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்து வாடா. ஹலோ, ரொம்ப சைலண்டாக இருக்குல்ல?
போ பார்த்துக்கலாம். நீ நோட் பண்ணியா நம்ம ஸ்டார்டிங்கில் நடந்து வந்தோம்ல வெளியில் யாரோ கூட நடந்து வர மாதிரியே இருந்துச்சு. கரிகாலன்னு எழுதியிருக்கு. மச்சான் ஏதோ சவுண்டு கேட்குதுடா பின்னாடி. கேட்குதுடா, என்ன சவுண்டுன்னு தெரியல. சரி வா மேலே போய் பார்க்கலாம் வா. பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. மேலே போனோம்னா ஐடியா கிடைக்கும். ஆ ஆனால் இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து. ஓகேவா? ஓகே. மைண்டில் வச்சு சேஃபாக வீடியோ. என்னடா பின்னாடி என்ன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு? நடந்த மாதிரி. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாம். என்ன பண்ணலாம் சொல்றா? என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு எங்கேயாச்சும் போய். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான்டா புரியல. என்ன? ஆல்ரெடி ம். கிட்ட வந்திருக்கேன். ம். எனக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ம். அண்டு யாராவது என்னை ஒளிஞ்சு நின்று வாட்ச் பண்ணுற மாதிரி, ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி, ஏதோ சவுண்டு கேட்டுச்சுல. ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ம். இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, ஒன்றுமே நடக்கல. அதான் என்னன்னு தெரியல. நான் நான் வந்த நேரமா பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் வந்த நேரமா என்ன தெரியல, ஒன்றுமே நம்மளை தவிர வேறு யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சவுண்டு மட்டும் ஏதோ கேட்குது. உள்ளார வந்தால் ஒன்றுமே இல்லை. நீ என்ன சொல்கிற? சவுண்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி வா பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? இது சவுண்ட் கேட்குது. அதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ யாரு? ஹலோ யாரது? ஆனாண்டா நீ அவனை பார்த்தியா ஃபஸ்ட்டு? நீ லைட்டாக தான்டா தெரிஞ்சான். நீ தானே ஃபஸ்ட்டு போனேன். இல்லடா, லைட்டாக ஏதோ பிளாக் கலரில் போன மாதிரி தெரிஞ்சு. முழுசாக நான் பார்க்கல அவனை. அவன் ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கான்டா. எப்படி இருந்தான்? எப்படி இருந்தாலும் என்னால் சொல்ல முடியல. நான் பாதி தான் நான் பார்த்தேன், முழுசாக பார்க்கலன்னு. பயமாக இருக்கு மச்சான் போகிறதுக்கு. கீழே போய் பார்க்கலாம். ஒரு வழி கிளம்பிடலாமா? பார்த்துக்கலாம். மச்சான் ஏதாச்சும் எடுத்து அடிச்சிட போகிறோம்டா. பயமாக இருக்குது. அவ்வளோ சீன்லாம் இல்லைவா? பார்த்துக்கலாங்கிறியா? ஹலோ ஹலோ, அழைச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் தான் போனா. யாராவது இருக்கீங்களா? எங்கடா அந்த வழியாக தானடா போனான் அவன். இந்த வழியாக தான்டா போனான். எங்கே போனான்னு தெரியல. ஹலோ மச்சான் எதுவும் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா. யார் நீங்கள்? ஏய்
மச்சான் இங்கேயும் வழி போகுதுடா. வாயேன். இல்லைடா இது வழியாக தான்டா வந்தோம். நம்ம அப்படியே பேக் சைடு வந்துட்டோம். மச்சான் எங்கடா போயிருப்பான்? ஆளே காணோம். அப்போ இங்கே தான் பார்த்தோம் அவனை. இது பண்ணலாம். எப்படி கேமரா கூட சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணலாம். அதை நீ ஆஃப் பண்ணிக்கோ. டார்ச் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக்கில் வச்சுக்கோ. லைட்டு கொடு. திரும்ப பேக் கழட்டுறா. மொபைல் ஃபோன் பாக்கெட்டில் வச்சுக்கோ. ட்ரைபாட் கழட்டி பேக்கில் போட்டுரு. சிங்கிள் கேமரா மூவ் பண்ணலாம். ஒருவேளை இந்த பில்டிங்குள்ளே போயிருப்பானோ? ஆப்போசிட் பில்டிங்கில் எனக்கு சரியாக தோணலை. ஏதோ ஆயிரமும் பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அப்படிங்கிற பார்த்துக்கலாம் வா. நம்ம வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இங்கே வேற ஒன்று நடக்குது. நான் கரெக்டாக சரியாக பார்க்கலாம் மச்சான். இங்கேயும் வந்து போயிட்டு இருந்தான். அந்த சைடு வந்த மாதிரி தான் தெரிஞ்சு. நீ வந்து சரி வா பார்க்கலாம். தெரியல. பார்த்து வாடா. செடியெலாம் ரொம்ப டென்ஸாக வளர்ந்துருக்கு. பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பார்த்து வா. இருக்கு இல்லாமல் இருக்கணும். இருக்கணும்னு நானடா. ஏன்டா இல்லாமல் இருக்கணுங்கிற? சரி நீ எதுக்கும் எல்லா பக்கமும் கண்ணு வச்சுக்க. சரியா? எங்கே வேணாலும் வரலாம். அவன் பார்த்து வந்துட்டு இருக்க மாதிரி. ஆவா. வீடியோ பயமா இருக்கு. தலைவாணிலாம் இருக்கு போல. உள்ளார தலைவாணி இருக்கிற மாதிரி. உள்ளே இறந்துருக்கீங்களா? என்ன மச்சான் அது தலைவாணி இருக்கு? உள்ள படுத்து தூங்குவானோ? தெரியல நானு. இந்த தலைவாணியை பார்த்தா இப்போ போட்டால் தலைவாணி மாதிரி இல்லை. பல வருஷமா இருக்குது தலைவாணி மாதிரி இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போட்டிருப்பான். அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. உடையிற அளவுக்கு வெறித்தனமாக வேட்டையாக இருக்கான். பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு மச்சான். வளையவே முடியல அந்த கதை. பார்த்து என்ன மச்சான் எழுதியிருக்கான்? ஃபோன் ஸ்ரீதர் வீட்டில் இருந்தவங்க எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே? பயமாகவே இருக்குடா. எனக்கும் தாண்டா பயமா இருக்கு. பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் நடந்துட்டு இருக்கேன். எனக்கும் பயமா தான் இருக்கு. பார்த்துக்கலாம். போ 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 உள்ள போ. இங்கு பாட்டில். இல்லைடா இந்த இங்கு பாட்டில் முன்னாடி யூஸ் பண்ண நான் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கேன்டா. என் கூட வந்த ஒரு பையன் இங்கு பாட்டில் போட்டு சுக்குநூறாக உடைச்சிருப்பான். இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உடையாமல் இருக்குது? யாராவது இது இங்கே இருந்துச்சா? ஆமாடா, இங்கே ஒரு இங்கு பாட்டில் இருந்துச்சுடா. என் கூட ஒரு பையன் வந்தான்.
அவன் என்ன பண்ணிட்டான், போட்டு உடச்சிட்டான், சுக்குநூறாக உடச்சிட்டான் அந்த இன்கு பாட்டியில். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, உடையாமல். ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ஐ மீன் உடையாமல் இருக்குன்னு சொல்கிறேன். அதுதான் தெரியல எனக்கு. என்ன வரணும்? திருப்பி யாராவது வாங்கி வச்சுருப்பாங்களோ. ஏற்கனவே ஒருத்தனை பார்த்தோம்னா அவன் எங்கே இருக்கானே தெரியல. ப்ரோ சவுண்டே காணண்டா, ஒரு வேளை போயிருப்பாங்க. அவன் இந்த சைடு தான் வந்தான், எங்கே போகிறான் அவன்? பார்க்கலாம் பார்க்கலாம். தெரிஞ்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஹைட்வை அட்டாக் பண்ணாம அந்த சைடு. சரி பார்க்கலாம்டா. எனக்கு இடமே கண்டாவே இருக்கும். சவுண்டு சவுண்டு ஹலோ ப்ரோ. யார் ப்ரோ? யாரு ப்ரோ யாரா நீ? கேமரா அப்படி வீடியோ எடு. சும்மா கேட்டாடி. அதான் என்ன பண்றான்னு தெரியல. வேணாம்டாடி. யாரா அவன்? கிளவுஸ்லாம் மாட்டியிருக்கான் கையில. ஹலோ வேணாம் மச்சான். வேணாம்டாடி. வேணாம்டா. யாரா மச்சான் அவன்? யாரா? அதான்டா எனக்கும் தெரியல. அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இங்க? வந்தான் அவன். கிளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு வினோதமா இருந்தான்டா பாக்குறதுக்கு. கேட்டுச்சுதான்டா, லைட்டா கேட்டுச்சு. சரியா கேக்குதா? ஆமாண்டா கேக்குது. அப்ப கேக்குது. அவன் எங்கடா போயிருப்பான்? அந்த வழியா தானே வந்தான். யாரா அவன்? இந்த நேரத்தில் என்னடா பண்றான் அவன் அங்க? ஹலோ மச்சான் வேணாண்டா, சொன்னா கேள்றா. உள்ளே போதா. யாரா மச்சான் அவன்? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல எனக்கு புரியல. நம்மளே எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க வந்துருக்கோம். ஆமாண்டா. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம இன்னும் ஒருத்தவங்க. சத்தியமா அவனை எதிர்பார்க்கவே இல்லடா. வேற ஏதாச்சும் நடக்கும் தான். யாரா அது? யாரா அது? யாருன்னே தெரியலடா. இதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் எல்லாமே எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒண்ணா அமைஞ்சது. இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் நம்மளோட புது சேனல்ல ரிலீஸ் ஆகும். புது சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல நடக்கிற பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஆஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோ. JKR ஸ்பைசஸ்னு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஷாப்ல உங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சம் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பா கிடைக்குது. இதோட சேர்த்து இவங்க நிறைய டாய்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாம் பெஸ்ட் அண்ட் சீப்பான பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லா ஸ்டே பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க டோர் டெலிவரி ஃபீச்சரும் ஆஃபர் பண்றாங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை கலர்ஃபுல் மெமரிஸா மாத்திர இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட நீங்க பே ஆர் மீன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் buddies. Let's eat and bloody sweet.